பாதி மாவட்ட செயலாளர்கள் பல பேர் கொலை கேஸு, கொள்ளை கேஸு, கட்ட பஞ்சாயத்து, திருட்டு கேஸு, நகை பறிப்பு, ஹனி டிராப்பிங்கு, இப்படி பல கேஸை வாங்கி வச்சிருக்கிறானுங்க. அபியூஸ் கேஸ்லேருந்து வாங்கி வச்சிருக்கான். இப்போ இது எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னா அரசியல்ன்ற ஒரு போர்வை வேணும். அதுக்காக தாவேகாவை சூஸ் பண்ணுறாங்க. ஐயோ, இந்த விஷயம் அவருக்கு தெரியாதே. தெரிஞ்சாலும் ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் தான் இது வரைக்கும் யாருக்கும் எதுவும் சொன்னதே. ஆமாம், இது வரைக்கும் நான் அவங்க எல்லாருக்கும் என்ன செஞ்சுருக்கேன், ஒன்றும் செஞ்சதில்லை. அதே மாதிரி தான் இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார். முதல் அவர் வீட்டை விட்டு வெளில வர சொல்லுங்க, அவர் த்ரிஷா விட்டு வெளில வர சொல்லுங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு த்ரிஷா ஒரு பதிலும் சொல்லியிருக்கேன். ஆமாம், நியாயமாக த்ரிஷா வந்து நாயனார் நாகேந்திரனை செருப்பால் அடிச்சிருக்கணும். ஒட்டுமொத்த மீட்டிங்ல இருந்து அவர் நிறையா சொல்லியிருக்காரு. ஆமாம், மறுபடியும் நல்லா நிறைய வீடியோஸ் போடுங்க, அதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல முக்கியம் அதான் ஒரு மாசத்துக்கு 40 லட்சம் தன்னோட பெருமைக்காக மட்டும் செலவு பண்றாரு. எவனா வேலை இல்லைன்னு வந்தியா வாடா உனக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் போன் வாங்கி கொடு தம்பி, ஒரு நாளைக்கு அண்ணனை பத்தி ஒரு வீடியோ மட்டும் போட்டா போதும், நீ ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்ணிக்க. ஐயா, அந்த ஆளு எங்க இருக்காருன்னு சொல்லுங்க ஐயா. ஐயோ, அவர் அட்ரஸ் விலாசம் இல்லை, அவருடைய விலாசம் எப்பவுமே வந்து கட்சி பெருசு இல்லை. அவங்க என்ன சொல்லுவாங்க, மதுரை தெற்கு விஜய், வடக்கு விஜய் சார். யார் சார்? இவர் தான் சார் போனவரை அதிமுக இருந்தாரு, இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்படியா? அப்போ இவருக்கு தான் அந்த ஓட்டு போடுவாங்க. விஜய் அவரே தனியா, அதாவது என்னன்னா கட்சியெல்லாம் விட்டாங்க, அந்த மாதிரி. தயவுசெய்து இப்போ தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, தயவுசெய்து தப்பா எடுத்துக்காங்க. இந்த வார்த்தையை பதிவு பண்ணி அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போயிருக்காங்க. மனநிலை பாதிக்கப்பட்ட பொண்ணை இவங்க வந்து அரசியலுக்கு யூஸ் பண்றாங்க, திமுக தாக்கி விட்டதுன்னு. நானா தான் ஒரே எழுதான் இருப்பேன். அந்த பொண்ணை கூட்டு போட்டீங்க, இந்த பசங்க எல்லாரும் சேர்த்து கூட்டு போகடா, இவங்கெல்லாம் யாரு கூட்டு போக போறீங்கன்னு எல்லாம் வருஷம். அது பொண்ணு தெளிவுதான்டா, எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல நல்லா பேசுது, இவங்க கூட்டு போகடா. நல்லா இந்த பசங்களை பார்த்தா எனக்கு செங்கோட்டையன் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய அரசியல் பலம் உள்ள, அதனால அவர் வந்து பல தடவை வந்து நின்று ஜெயிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தோத்துருக்காரு. அது எப்பன்னா 96 எலெக்ஷன்ல நினைக்கிறேன். இல்ல 2-3 வாட்டி தோத்துருக்காரு. 96 தான் முதல் தடவை தோத்தாருன்னு நினைக்கிறேன். 96ல் ரஜினிகாந்த் சார் எப்போ வந்து சப்போர்ட் பண்ணாரோ டிஎம்கேக்கு, அன்னைக்கு ஒரு வாஸ் அவுட் தெரியும்ல. அது அன்னைக்கு தெரியல எனக்கு, அன்னைக்கு தான் அதான் ஃபர்ஸ்ட் டைம் தோத்துருக்காரு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏதோ 2-3 தடவை தோத்துருக்காரு. அது வேணா நடந்திருக்கலாம். அதனால கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனுக்கு ஒரு பவர் இருக்கு, மீதி எல்லாமே அவுட் ஆஃப் ஃபீல்டு தான். ஜேசிடி பிரபாகர்லாம் காலம் போன காலத்தில் வந்துட்டாப்ல. நேற்று ஒரு பீஸ் உள்ள சேர்ந்துருக்கு, அவ்வளோ ஊழல் புகார் இருக்கிற ஒரு வயசான பீஸு வந்து காட்டுறாங்க. 5000 ஓட்டுல தான் போன வாட்டி திமுக தோத்துருக்காரு, இந்த வாட்டி அந்த 5000 நம்ம கொடுத்துட்டா ஜெயிச்சிருவாருன்றாங்க. யாருன்னு தெரியல, ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர் ஃபோட்டோ விஜய் கூட சேர்ந்தாருன்னு ஃபோட்டோ போட்டு போடுறாங்க. நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்போ எனக்கு யோசிச்சேன்டா, கிட்டத்தட்ட 75,000 ஓட்டு வாங்கியிருக்காருன்னா, 5000 ஓட்டில் தோத்துருக்காருன்னா, திரும்ப அதே 75,000 ஓட்டு ஓடுனா அதிமுகவில் இருக்கலாம் லூஸா, அது இவருக்கே போய் போடுவாங்களா? என்ன கான்செப்ட்ல வேலை பார்க்குறாங்க? ஆளு ஃபீல்ட் அவுட் எல்லாருமே. இல்லைங்க, அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, எப்பவுமே வந்து கட்சி பெருசு இல்லை. அவங்க என்ன சொல்லுவாங்க, மதுரை தெற்கு விஜய், வடக்கு விஜய் சார். யார் சார்? இவர் தான் சார் போனவரை அதிமுக இருந்தாரு, இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்படியா? அப்போ இவருக்கு தான் அந்த ஓட்டு போடுவாங்க. விஜய் அவரே தனியா, அதாவது என்னன்னா கட்சியெல்லாம் விட்டாங்க, அந்த மாதிரி. ஆனா அதுவும் யாரு இது ஊத்தாங்க, அது கொடுமையிலும் தாங்க முடியாது. ராஜ்மோகன்லாம் வந்து இவர் விஜய், நான் தான் விஜய், இவர் விஜய். என்ன தெரியுமா பண்ணாப்ல ஆளு, ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா அதோ அழுதுட்டு, இந்த அம்மாவை திமுக தாக்கி விட்டது, இந்த அம்மாவைக்கு நீதி வேணும், நியாயம் வேணும்னு அந்த அம்மாவை கூப்பிட்டு போகிறாங்க. டக்குன்னு அந்த அம்மா எல்லாரையும் களைச்சி விட்டு மேடைக்கு ஏறிடுச்சு. டக்குன்னு ஐம் ஐடி கிராஜுவேட், என்னை வந்து என் பெற்றோர்கள் என்ன அடிக்கிறாங்கன்றாங்க மேடைக்கு வந்துட்டு. ஆனால் இந்த லூஸ் என்ன சொல்லுச்சுன்னா திமுக என்ன அடிக்குதுன்றார். தவறாக புரிந்து கொண்டீர்கள், அவர்கள் பெற்றோர்கள் திமுகவை சேர்ந்தோன்னா அப்ப பேசி தாலி அவுத்துருச்சு இந்த லூசு. இது தாலி அவுத்துட்டாங்க மேடையிலேயே. அவுத்துட்டு இப்படி பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதாவது எவனாவது கத்துனாலே திமுகன்னு, அதாவது கரண்ட் கம்பத்தை பார்த்தா நாய் கொண்டு. அப்ப கரெக்டா அந்த பாட்டு போட்டிருப்பாங்களே அந்த கூட்டத்துல, பார்த்தா அவங்க. அதுக்கப்புறம் குடும்பத்துல இருக்கவங்களாம் அந்த பொண்ணை கூப்பிட்டு, தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த பொண்ணு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, தயவுசெய்து தப்பா எடுத்துக்காங்க. இந்த வார்த்தையை பதிவு பண்ணி அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போயிருக்காங்க. மனநிலை பாதிக்கப்பட்ட பொண்ணை இவங்க வந்து அரசியலுக்கு யூஸ் பண்றாங்க, திமுக தாக்கி விட்டதுன்னு. நானா தான் ஒரே எழுதான் இருப்பேன். அந்த பொண்ணை கூட்டு போட்டீங்க, இந்த பசங்க எல்லாரும் சேர்த்து கூட்டு போகடா, இவங்கெல்லாம் யாரு கூட்டு போக போறீங்கன்னு எல்லாம் வருஷம். அது பொண்ணு தெளிவுதான்டா, எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல நல்லா பேசுது, இவங்க கூட்டு போகடா. நல்லா ஆமா, இந்த பசங்களை பார்த்தா எனக்கு
சரி, அப்புறம் இந்த ஒட்டுமொத்த மீட்டிங்ல இருந்து அவர் நிறைய சொல்லியிருக்காரு. ஆமா, மறுபடியும் நல்லா நிறைய வீடியோஸ் போடுங்க, அதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் அவர் இதுல யூடியூப் சேனல் நடத்துறாரா? அதான் இதுல முக்கியமானது, டெய்லி ஆவரேஜா இத்தனை வீடியோ போடுங்க, வியூஸ் வருதா? மெண்டல் டாக்டரே ஏற்கனவே சரி டென்டல் டாக்டர் ஏற்கனவே 10-15 வீடியோ போடுவாப்ல. அந்த டென்டல் டாக்டருடைய நண்பர் ஒருத்தரை சந்திச்சீங்க. அப்படியா? சந்தோஷம். அவரு நீங்க அவரை தானே சொன்னீங்க? ஆமாங்க, அவரை தாங்க சொன்னோம். அவர் என்ன நீ டிசைனா போட்டோ எடுக்கிறாராமே? ஆமாங்க எடுக்கிறாரு. ஐயா, அவரை பத்தி பேச செம இன்ட்ரெஸ்டா இருக்கும் மேட்டர், ஜாலியா. பரவாயில்ல, ஆனா அதெல்லாம் படித்தவருங்க. 1000 சொன்னா டென்டல் டாக்டர். டென்டல் டாக்டர் படிக்கலையா? அவர் பல் டாக்டர் கிடையாது அவரு. அதுக்கு முன்னாடி அது சூரிய ஆஸ்பத்திரின்னு ஒரு ஆஸ்பத்திரி, அது இவங்க விலைக்கு வாங்கி அப்ப அவர் படிச்சுவாங்களே போட்டேன், அது வாங்கியிருக்காரு. ஏன்னா அது ஏங்க இப்போ ஒரு டாக்டரா இல்லை போல் டாக்டரா? பல்ங்க எம்பிபிஎஸ்க்கு நல்ல வருமானம் வரும், எம்பிபிஎஸ்லேருந்து பிஜி முடிச்சா வரும். பல் டாக்டருக்கு என்ன வருமானம் வரும்? என்ன விளாடுறீங்க? கிரைன் பண்ணுறதுக்கு 20 ரூபா. மிஸ்டர் சேகுவரன், உங்களுடைய பற்கள் வரிசையா இருக்கிறதுனால நீங்க பேசுறீங்க. இன்னைக்கு நாட்டில் உள்ள எத்தனையோ மக்கள் தங்களுடைய பற்களை வரிசையாக இருக்கிறதுக்கும் விஜய் நான் பண்ண கூட ஒரு காலத்தில் எத்து பண்ணுதான். ஆமா, அப்போ முகத்தை அழகா வச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜனாக ஒரு பல் டாக்டர் ஒரு முக்கியமான சூழல் செய்திருக்கிறா. அது அப்படி ஒரு பல் டாக்டர் நீங்க சாதாரண நினைக்க வேண்டாம். ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரோட ஒரு வேறு நோக்கி அவர் அதிகமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமாக இருக்கிறார். நானும் புசியா இருந்தது பேசுறேன். அந்த காரைக்குடியிலேயே மட்டமான ஆஸ்பத்திரி அது ஒன்று தான். ஒரு நாளைக்கு காலைல 4 அப்பாயின்மெண்ட், சாயங்காலம் 4 அப்பாயின்மெண்ட். ஏன் அவரே கலைக்கிறாரு? ஆமா, அப்ப அவர் என்ன, அவர் யாருக்கு ஒரு மாசத்துக்கு 40 லட்சம் தன்னோட பெருமைக்காக மட்டும் செலவு பண்றாரு. எவனா வேலை இல்லைன்னு வந்தியா, வாடா உனக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி கொடு தம்பி, ஒரு நாளைக்கு அண்ணனை பத்தி ஒரு வீடியோ மட்டும் போட்டா போதும், நீ ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணிக்க. ஐயா, அந்த ஆள் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க ஐயா. ஐயோ, அவர் அட்ரஸ் விலாசம் இல்லை, அவருடைய விலாசம். ஆமா, இந்த ஆளு வருஜனா வந்து என்ன சொல்லி அஃபிடவிட்ல 167 பக்கத்துல உச்சநீதிமன்றத்தில் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா நாங்கள் யாரும் கரூரை விட்டு தப்பிச்சு போகலை, கரூர்லேயே தான் ஒரு மருத்துவர் என்ற அடையாளத்தை மறைத்து கொண்டு பல் டாக்டர் அவர் வந்து அங்கே மருத்துவ முதலுதவி சிகிச்சை செலுத்தினார்னு அஃபிடவிட்டில் எழுதியிருக்காப்புல. ஆனால் நம்ம பல் டாக்டர் கரூர் சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டில் இருந்து மகாபலிபுரத்துக்கு விஜய் வந்த அன்னைக்கு நைட்டு வரைக்கும் ஆள் அப்ஸ்காண்ட், கரூர்லேயே இல்லை. கரூர்ல இல்லை, அண்ணன் பேர்ல வந்து பல பேர் வந்து விழாவுக்கு அவர் பேரை வச்சு கூப்பிட்டு வாங்க வந்துருங்க அண்ணன், நம்மளுடைய பிரபு வருகிறார்லாம் போட்டாங்க. கடைசி வரைக்கும் அண்ணன் வரவே இல்லை, ஸ்பாட்டுக்கே வரல, தலைமுறை 1 மாசம். ஆனா இவங்க வந்து எங்க டாக்டர், அங்க பல் டாக்டர் வந்து பல்ல பிடிங்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சின்ன கவுண்டர் படத்தை டைலாக் மாதிரி, நீங்க எல்லாரும் அவர் டாக்டர் உயிரை காப்பாற்றுவார்னு நினைக்கிறீங்க, ஆனா அவர் ஒரு பல் டாக்டர், பல்ல மட்டும்தான் காப்பாற்றுவார்னு உங்க யாருக்குமே தெரியாது. அவ்வளவுதான் மேட்ரு. வாத்தியார்னு அவர் ஏதோ கணக்கு வாத்தியார் நினைக்கிறீங்க, ஒரு குஸ்தி வாத்தியாருங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால வந்து அவர் ஒரு தனி இது. இன்னைக்கு காலையில ஒரு விஷயத்தை பத்த வச்சேன். நம்ம ஃபர்வேஸ், நிஜாம் பாக்கு ஓனர் பையன் ஃபர்வேஸ், வெற்றி பெற்ற மனிதர்கள் விரும்பும் பாக்கு, பெரியவர் சிறியவர் அனைவரும் சாப்பிடும். அதான் பெரியவர் சிறியவர். இது பார்த்தது இல்லையா? பெரியவர் சிறியவர் பெரியவர் நிஜாம் பாக்கு. ஆனா அது ஹைவேல எனக்கு ரொம்ப ஆக்சுவலா, ஆனா அந்த பிராண்டு அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்தது. ஹைவேல போகும்போதே தெரியல, ரைட் சைடில் பெரிய நிஜாம் அழகாக இருக்கும் பார்க்கணும். அவர் வந்து இன்னைக்கு காலையில் என்ன பண்ணாருன்னா, ஒரு டியோ, பிளாக் கலர் டியோல நம்பர் பிளேட் இல்லை, பிளாக் கலர் டியோ தான் வச்சிருக்காங்க. அதெல்லாம் நிறைய இருக்கு. அது சும்மா பந்தாக்கு அப்பப்போ ஏதாவது சரியா போலையா, எவனும் பார்க்க போறது எல்லாம் வேற மாதிரி ஆயிட்டாங்க. எல்லாரும் பபுள் காம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஓ ஸ்டைல். அதனால வந்து போறது இல்லை. இவருக்கு ஒரு விஷயத்த பற்ற வச்சு விட்டேன். வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை, தலையில் ஹெல்மெட் இல்லை, பின்னாடி வர கூட்டத்தில் எவனுக்குமே ஹெல்மெட் இல்லை, பின்னாடி வர வண்டியில் நம்பர் பிளேட்டில் எவனோ ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கான். ஒரே வீடியோவில் எவ்வளோ அஃபென்ஸ் பாருங்கன்னு டிஎன் போலீஸையும் சென்னை கிரேட்டர் டிராஃபிக் போலீஸையும் டேக் பண்ணி போட்டேன். அதில் ரொம்ப தெளிவாக யோசிச்சு, என்னடா அவர் புதுக்கோட்டையில் இருக்காரு, நீ என்ன சென்னை டிராஃபிக் போலீஸை டேக் பண்ணுறேன்னு என்ன அறிவார்னு கேட்குறான். ஓ ஸோ இவனுங்களை வச்சுக்கிட்டு என்னத்தை செய்ய? டிராஃபிக் போலீஸுக்கு சென்னையில் தான் ஐடி இருக்குது, சென்னை பேர் தான் ஐடி இருக்குது. இதெல்லாம் இவங்களுக்கு என்றைக்கு நான் தமிழ்நாடு போலீஸுக்கு டிஎன் போலீஸுன்னு ஐடி தனியாக இருக்குது. எங்களுக்கு நம்ம என்ன பேசுறது, என்ன புரிய வைக்கிறதுனே புரியலை.
ஒரு காவல்துறை அதிகாரி என்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்னு. என்ன அப்ப இந்த கூட்டத்துல எவனுமே ஜெயிக்க மாட்டான். எல்லாருக்குமே என்னன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஸ் வேணும். பாதி மாவட்ட செயலாளர்கள் பல பேர் கொலை கேஸு, கொள்ளை கேஸு, கட்ட பஞ்சாயத்து, திருட்டு கேஸு, நகை பறிப்பு, ஹனி டிராப்பிங்கு, இப்படி பல கேஸை வாங்கி வச்சிருக்கிறானுங்க. பாதி நிர்வாகிகள் எல்லாருமே அபியூஸ் கேஸ்லேருந்து வாங்கி வச்சிருக்கான். இப்போ இது எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னா அரசியல்ன்ற ஒரு போர்வை வேணும். அதுக்காக தாவேகாவை சூஸ் பண்ணுறாங்க. ஐயோ, இந்த விஷயம் அவருக்கு தெரியாதே. தெரிஞ்சாலும் ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் தான் இது வரைக்கும் யாருக்கும் எதுவும் சொன்னதே. ஆமாம், இது வரைக்கும் நான் அவங்க எல்லாருக்கும் என்ன செஞ்சுருக்கேன், ஒன்றும் செஞ்சதில்லை. அதே மாதிரி தான் தெரிஞ்சாலும் அப்படியே இவர் வந்து என் கட்சிக்குள்ளே திருட்டா அப்படின்னோடனே அவர் அனுமதி புசியை தான். அதனால் யாரையுமே கண்டுக்க மாட்டார். அதுவும் ஒன்று தான், அது ஒன்று தான். சரி, இந்த சர்ச்சையில் வந்து நடுவில் வந்து இதை பற்றி மற்ற கட்சி சார்ந்தவன்கிட்ட கேட்டப்போ மதிப்பிற்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார். அவர் வீட்டை விட்டு வெளில வர சொல்லுங்கள், அவர் த்ரிஷா விட்டு வெளில வர சொல்லுங்கள். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு த்ரிஷா ஒரு பதிலும் சொல்லியிருக்காங்க. ஆமாம், நியாயமாக த்ரிஷா வந்து நயினார் நாகேந்திரனை செருப்பால் அடிச்சிருக்கணும். ஏங்க? இல்லை என்னை பற்றி என்னோட கண்ணியம் குறித்து பேசுவதற்கு யார்? ஏன்னா குஷ்பு அடிப்பாங்க. குஷ்பு அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. குஷ்பு எதே கட்சியில் இருக்காங்க, அதே நயினார் நாகேந்திரன் கட்சியில் இருக்காங்க. குஷ்புவை அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது அதே வார்த்தையை அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அவ்வளோதான் மரியாதை, செருப்பால் அடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதே வார்த்தையை அவங்களும் சொல்லியிருக்கணும். ஏன்னா நீங்கள் உன் கட்சியில் இருக்க ஒரு பொண்ணை பண்ணும்போது நீ என்ன சொன்னீங்க? அப்போ அதே தானே அவங்களுக்கும். அப்போ அவங்களும் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க கண்ணியமாக அழகாக பண்ணுறாங்க. நியாயமாக கோவம் வர வேண்டிய பீஸே விஜய் தான். விஜய்க்கு எதுவும் வராது. வியாதி வராது, அவர் கோவம் வராது, தூக்கம் வராது, சோறு வராது. நீங்கள் யாருன்னா இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்லலாம் வெளியில் ஒன்று இப்படி நிற்கும்ல, ஒரு ஆள் நிற்பார்ல, அது பிஜேபியில் சிரிக்கவே கூடாதுல்ல, அந்த மாதிரி ஒரு பீஸ். அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த மாதிரி ஒரு பீஸ் அப்படியே உட்காந்து இருக்கு. பட் இருந்தாலும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கஷ்டமான வேலை. சரி, ஆனால் இப்போ இதுக்கு வந்து அவங்க கொடுத்த அந்த ரிப்ளை, த்ரிஷா கொடுத்த அந்த ரிப்ளை, நான் வந்து பொதுவானவங்க, என்னை பற்றி அவதூறு கிளப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுவே அவங்க கொடுக்கலையாமே, அவங்க வக்கீல் கொடுத்துருக்காங்க. அவங்க வக்கீலாக அதை யோசிக்கலையாமே. மேபி அது ரூட் ஜெகதீஷ் ஏதாவது வேலை பார்த்துருப்பாரு. இல்லைங்க, அவர் வக்கீல் யோசிக்கலையா? அவர் 4998 பேர்னு பேட்டா செருப்பு கூட்டம்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த பேட்டா செருப்பு மாதிரி ஒன்று சொல்லிட்டாங்க. ஆனால் கடைசியில் அங்கே அந்த 5000 பேர் வரல, அதை தாண்டி வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த QR கோடு கொடுக்குறது, இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சாங்க அந்த QR கோடு கொடுக்குறதுலாம்? இந்த வாட்டி QR கோடில் ஏதோ சீட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. துண்டு சீட்டு துண்டு சீட்டு மாதிரி கொடுத்து உள்ளே விட்டுருக்கானுங்க. பாஸ் மாதிரி சொல்லி பாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. வந்ததே 5000 பேர் தான். அப்படின்னா அவன் ஏதோ ஒரு பகுதியில் ஏதோ இருந்து ஒருத்தன் வந்திருக்கான், செத்து போயிட்டான். இப்போ ஒரு விசாரணை நடக்குது. என்னன்னா அவனுக்கு பாஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு விசாரணை நடக்குது. இல்லையே, நம்ம அந்த 5000 பேர் மட்டும் இல்லையா, அன்னைக்கு வந்து 5000 பேருக்கு மேலேயே வந்திருக்காங்க. நார்மலான ஆளுங்களாம் வந்துட்டாங்க. அப்போ அதில் அந்த நார்மலான ஆள் ஒரு அம்மா குழந்தையோட வந்தது இல்லை, அந்த அம்மா பாஸ் வாங்கியிருக்காங்க. ஆமாம், அது லாஸ்ட் மினிட்ல வந்திருக்கு. அந்த மாதிரி அந்த நார்மலான ஆளுங்களா இல்லை அவன் பாஸ் கொடுத்து ஆல்ரெடி வந்தோன்னா